السلام عليكم ورحمة الله وبركاته. إنا لله وإنا إليه راجعون. إن لله ما أعطى وله ما أخذ. மிகவும் கவலையுடன் இந்த செய்தி கேட்கப்பட்டது. ஹதரத் மௌலானா அல்ஹாஜ் सूफ़ी अब्दुल लतीफ़ साहब रहमतुल्लाहि अलैह, खलीफ़े अजल मुफ्ती महमूदुल हसन साहब ரஹிமஹுல்லாஹ் யார் நம்மளுடைய நாட்டுக்காக மிகவும் முத்தபர்ரக்கான ஷக்ஸியத்தாக இருந்தார்களோ அவர்கள் நிரந்தரமான இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இந்த மாதிரி பெரியார்கள் ஒருவராக நம்மை விட்டு பிரிவது மிகவும் கவலையான செய்தியாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை பெரியார்கள் காட்டின வழிமுறையின் முறைப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே இடத்தில் அன்னார்களுடைய சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து பொறுமையுடன் இருப்பதற்காக சொல்லி அவர்களை இந்த சமயத்தில் உம்மத் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியான ஒரு அமலை காட்ட வேண்டும். அவர்கள் மூலமாக ஒரு தாவத் என்ன போகும் என்று சொன்னால், ஒருவருடைய வீட்டில் இறந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட, பெரியார்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட, அவங்க வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி சொல்ல வேண்டும், எந்த மாதிரி செயல் செய்ய வேண்டும், எந்த மாதிரி தோற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சமயத்தில் நாம் காட்ட வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியான இருக்கிறார்கள். குறிப்பாக ஹஜரத் மௌலானா ஹாரூன் சாப் தாமத் பரகாத்துஹும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அவங்களுடைய எல்லா குடும்பத்தினருக்கு பொறுமையும் தந்துள்வானாக, சப்ரே ஜமீல் தந்துள்வானாக, அல்லாஹ் ஹைராக்கி வைப்பானாக. ரொம்ப ஹித்மத் செய்தார்கள். அல்லாஹ் தாலா அவங்களுடைய ஹித்மத்தை கபூல் செய்வானாக. ஹஜரத்துடைய எல்லா பர்க்கத்தையும் நமக்கு தந்துள்வானாக. ஹஜரத்தோடு இருந்த சில வினாடிகள், ஹஜரத்தோடு இருந்த சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. அது எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ் தனிப்படையாக எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ செய்திகள், எத்தனையோ உபதேசங்கள் ஹஜரத்தோடு இருக்கின்றது. அந்த எல்லா உபதேசங்களை நாம் நினைத்து பார்த்து ஹஜரத்துக்காக ஈசாலே சவாப் செய்து துவா செய்ய வேண்டும். யார் யார் இந்த செய்தியை கேட்கிறார்களோ, யார் யாரிடம் இந்த செய்தி போய் சேர்ந்ததோ எல்லாருமே குலு அல்லாஹ் அஹத் ஓதி அல்லாஹ் தாலா ஹஜரத்துடைய தர்ஜாவை உயர்த்தும் மாதிரி துவா செய்துவிட்டு, ஹஜரத்துடைய ஒரு காட்டின வழிமுறையை, சுன்னத்தான வழிமுறையை பின்தொடர்ந்து வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். ஹஜரத்துடைய அன்பு, பாசம், பிரியம் யார் உள்ளத்தில் எப்படி இருந்தது என்று நாம் சொல்ல வேண்டாம், எல்லாருமே அறிந்த விஷயம். ஹஜரத் முஃப்தி அஷ்ரஃப் அலி சாப் ரஹமத்துல்லாஹி அலை எவ்வளோ பெரிய தர்ஜா உள்ளவங்க என்று எல்லாருக்கும் தெரியும். ஹஜரத்து சபீர் இர்ஷாத் வந்த சமயத்தில் எல்லாருமே கண்ட சம்பவம் என்னவென்றால், பாடத்துடைய சமயத்தில் யார் வந்தாலும் யாருடைய பயானும் ஹஜரத்து பாடத்தை நிப்பாட்டி எப்போவுமே செய்ய வச்சது கிடையாது. ஆனால் ஹஜரத்துடைய வருகையின் சமயத்தில் நாம் பார்த்தோம், பாடத்தின் சமயத்தில் ஹஜரத் எல்லாத்தையும் கூப்பிட்டு 10-11 மணி அளவில் ஹஜரத்துடைய பயான் நடைபெற்றது. அல்லாஹ் அக்பர். அந்த நூறானியான விஷயத்தை நாம் மறக்கவே முடியாது. அவங்களுடைய தரஜா, அவங்களுடைய மக்காம், அவங்களுடைய மர்த்தபா, அது எல்லாருமே அறிந்த விஷயம். பெரிய வலியு சிஃபத்துள்ளவர்களாக இருந்து நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். நாம் எல்லோரும் துவா செய்வோம்.
அல்லாஹ் தாலா ஹதரத்துடைய சிஃபாத்து நாம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. ஹதரத்துடைய நிஅமல் பதல் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தந்துவானாக. மௌலானா ஹாரூன் சாப் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தாலா மிகவும் தசல்லியை தந்துள்வானாக, சபரை தந்துள்வானாக. அல்லாஹ் தாலா பொறுமையை தந்துள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா வ அஹ்ஸனல் ஜஸா. நாம் இந்த சமயத்தில் கேட்கக்கூடிய துவா இருக்கின்றதே, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்னி ஹைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்னி ஹைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்னி ஹைரம் மின்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நிஸாமுத்தீன், பெங்களூர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா வ அஹ்ஸனல் ஜஸா.